வணக்கம் ராகுலே. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் நாங்கள் வந்து வெள்ள ரோட்டில் தான் நிற்கிறோம். நான் வந்து கொண்டு வந்த வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சன்னதி கோயிலேருந்து அன்னையாக்காவது பாத யாத்திரைன்னு சொல்லியிருந்தோம். அது வந்து நடந்து போய் கொண்டிருக்கிறோம். எங்கே போயிடணும்னு சொன்னால் கதிர்காமத்துக்கு வந்து நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து வெயில் கொஞ்சம் கூட இருந்த வரைக்கும் வந்து வெள்ளையில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, சின்ன கோயில் ஒன்று இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் நேரம் களைப்பாறிட்டு வந்து வெளியில் போயிடும். இப்போ வந்து இப்போ இடம் தான். இப்போ 800 கிலோமீட்டர் வந்து நடந்து வந்து போயிடும். 54 நாளில் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஓகே, நாங்கள் இப்போ ஐயாக்களோட கேட்டு ஃபுல்லாக வந்து விவரத்தை தெரிஞ்சு கொள்வோம். எவ்வளோ பேர் வந்து கொண்டிருக்கீங்க பாருங்க. இப்போ எந்த கோயிலேருந்து போயினோன்னு தெரியல, ஆனால் கதிர்காமம் வந்து நடந்து போய் கொண்டிருக்கணுமா. இந்த என்னன்னு சொன்னால் இந்த வெயிலுக்குள்ள நீங்கள் பாருங்க, காலைல செருப்பும் போட இல்லை அந்நார்கள். ஐயா வணக்கம் ஐயா, கதைக்கலாமோ ஐயா? நீங்கள் மணிக்கோணம் எந்த இடத்துல இருந்து இப்போ நீங்கள் விளைக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் செல்லச்சன்னதிலேருந்து விளைக்கிட்டு இருக்கோம். ஓ, கதிர்காமம் எத்தனை நாளில் நீங்கள் கதிர்காமம் போவீங்க? அது ஒரு மாதிரி 50 நாளைக்கு 55 நாள் ஆகும். அப்போ நீங்கள் காலைல இப்போ செருப்பு ஒன்றுமே போடாமல் தான் நடந்து போவீங்க? போடாமல் இருந்துருக்கணும், போட்டும் இருக்கணும். இப்போ நீங்கள் தங்குறதெல்லாம் எங்கே ஐயா தங்குவீங்க? கோயிலெல்லாம் தங்கும். சாப்பாடு சாப்பிட தான் அந்த கோயில் தலைவர். எத்தனை பேர் நீங்கள் இப்போ இங்கே செல்லச்சன்னதிலிருந்து வெளிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ அந்த கணக்குகள் சாமி தான் கேட்கும்போது கணக்கு அப்போ எல்லோரும் முன்னுக்கு பின்னுக்கு கண்டு போயின்னா நீங்கள் நிற்கிறதெல்லாம் ஒரே இடத்துல போய் நிற்பீங்களோ? கோயிலுக்கு போய் வந்துருக்கோம். எங்கே ஐயா? யாழ்ப்பாணம். அந்த சிவங்கோயில் மத்தியானம் வந்து தான் இருக்கும். ஓ, அப்போ இந்த இரவங்க தங்குவீங்க? பட்டு தலை சேமனுக்கு போகிறது இடையில ஒரு கோயில் இருக்குது, இல்லை தங்க வேண்டியது நீ அவரை தான் கேட்க. சரி ஐயா. நீங்கள் இப்போ எத்தனை வருஷமா கோயிலுக்கு வந்தது? என்ன 3 வருஷம் 3 வருஷம். மூன்றாவது ஊர்லேருந்து போயிருக்கிறோம். சென்னையிலேருந்து விளைக்கிட்டு 3வது. வெயில் நல்ல அகோரமாக இருக்குண்ணே. கதைக்கலாம் உங்களோட? இல்லை 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 இருங்க இருங்க அண்ணா. நீங்கள் எந்த இடம் அண்ணே? எங்கண்ணே? காரணம். நீங்கள் இப்போ எந்த கோயிலேருந்து? சன்னதியிலேருந்து அப்படி? ஓகே. நீங்கள் எத்தனை பேர் என்ன விழிக்கிறீங்க? முதல்ல மக்கள் போயிருக்கணுமோ? உனக்கு ஒரு எத்தனை பேர் போயிருக்கணும்? நமக்கு மதியம் உண்டுக்கு அங்கே நிற்பீங்க. இன்றைக்கு இப்போ அவன் முன்னுக்கு போய் அங்கே நிற்பேன், நீங்களும் அங்கே நிற்க கொஞ்சம் வெயில் பயங்கர கூட தான். எத்தனை மணிக்கு அங்கே இருந்து வெளிக்கிட்டீங்க சென்னதியிலேருந்து? நீங்கள் எத்தனை வருஷமான நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க? 7வது வருஷமாக போய்கிட்டு. ஓகே அண்ணே, நன்றி அண்ணே. நான் மிஸ்டர் ராஜ், யூடியூப் சேனல். பழைய காலத்துல
அம்மா வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கிறோம். வெயில் தான், என்ன செய்யறது என்ன? வெயில் தான். நீங்கள் எத்தனை வருஷமா கதிர்காமம் போய்கொண்டு இருக்கீங்க? நான் ஆரம்பத்தில் மட்டக்களப்பில் இருந்து கலதாவள பிள்ளையார் கோயில் ஆரம்பித்து ஒரு 5 வருஷம் போயிருக்கேன். பல மாவட்டத்தில் இருந்து கடைசி சொந்தமான ஆட்கள் இருந்து 18வது வருஷம் இது எல்லாம் 32 வருஷம் நான் பாத யாத்திரை செய்திருக்கிறேன். எங்களுக்கு எந்த குறையுமே நடக்கையும் இல்லை. காட்டுப்பாதையிலே ஒரு மிருகத்தாலேயோ ஒரு இதாலேயோ ஒரு கும்பலவும் எங்களுக்கு நடக்கவில்லை. எங்களுக்கு பாத யாத்திரைன்னொடனே 1 மாதத்துக்கு முதல் எங்களுக்கு இதை எடுத்துரும் போகிறன்னு சொல்லி. அப்போ சன்னதியில் வந்து தான் நாங்கள் வேல் தூக்கி போகிறது. இங்கேருந்து நீங்கள் வேல் கொண்டு போவீங்களா? வேல் கொண்டு போகிறது முதலெல்லாம் ஒரு பெட்டி, இந்த பெட்டிக்கறி வெள்ளக்காரன் ஹரிஹரன் சன்னதியிலேருந்து தான் வேல் கொண்டு போகிறது. கடைசி 2ஆம் முறை வேல் சாமி, காரதி சாமி, 3வது ஜெயா சாமி இது கொண்டு வரேன். மற்ற எல்லாரும் 3 வருஷம். மற்ற சாமிமார் நிறைய எங்களோட வந்த பழைய சாமிமார் ஒரு 10 பேர்கிட்ட வராங்க. பழைய எங்களோட பெட்டிக்கையாவோட வந்த சாமிமார் எல்லாரும். ஆரம்பத்தில் எங்களோட சாமி சின்ன பிள்ளையா வந்தது. இந்த சாமி சின்ன பிள்ளையில வந்தா நான் மதிக்கல. இங்கே வந்து இவர் கண்ட பிறகு தான் இவர் 2 அடையாளம் கண்டதான். இப்போ நீங்கள் போகிற வழிகளில் தான் இப்போ காடுகள் எல்லாம் தான் போவீங்க? காடுகள் இந்த பெட்டிக்கையா தான் அந்த நேரம் காடு சுரக்கிறா அவங்க தான். இப்போ நாங்கள் இங்கே இப்போ சன்னதி வேல் எடுத்து கொண்டு போகிறாங்க தான் காடு விடுவாங்க. முன்னுக்கு காடு சுரக்கிற நேரம் உங்களை வழி அனுப்புறது எல்லா நேரம் அங்கே வந்து ரிப்போர்ட்டர் மாதிரி வந்து அனுப்புவாங்க. இதோட காடுகளில் ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா, எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு சாப்பாட்டாலேயோ எந்த குறையும் இல்லை. எல்லா மக்களும் எங்களுக்கு ஆதரவு தந்துதான் எங்களை வழி அனுப்புகிறாங்க. சன்னதியில் இருந்தால் மாதல் அங்கால அந்த கோயில் கிராம்பத்து மட்டி இது எல்லா கோயிலையும் ஆதரவும் எங்களுக்கு உபசரிப்பு கூட. எந்த பிரச்சனையும் இல்லை. எவ்வளவு கஷ்டப்பட்டு நடந்து போறீங்க? நடந்து போனது சில வெயில் கண்டும் பார்க்காம நாங்கள் நடக்கிறது. எத்தனை கிலோமீட்டர் இங்க இருந்து கதிர்காமம் வந்து எத்தனை கிலோமீட்டர்? எவ்வளவு ஐயா? 815. ஆனா 2 மாதம் பிடிக்கும். மட்டக்களப்புக்கு 1 மாதம், அங்கால 22 நாள் 54 நாள் தான் உங்களுக்கு கதிர்காமம் போவேன். 58 நாள்ல நீங்க போயிருக்கோம். நாங்க 45 நாள்லயே போயிருக்கிறோம். உகந்திருந்து போனா 5 நாளும் போகலாம், 3 நாளையாலையும் போகலாம். உகந்திருந்து அது பொறுத்து நாங்க நடந்து போறது. நீங்க அங்க இருந்து வந்து திருப்பி வரைக்கும் நடந்து வரீங்க? இல்ல பஸ்ல பஸ்லாம் வராது. இங்க இருந்து மட்டும் தான். இப்ப சாப்பிட்டீங்களா? எல்லாரும் நல்ல சாப்பாடு. நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல சரி, நன்றி, வணக்கம். அப்ப நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் போறீங்களா? செகண்ட் டைம். இப்போ ஐயா வந்து எனக்கு ஒரு சாப்பாடு ஒன்று தாரன் இருக்கார். நான் சொன்னேன் இல்லையா பரவாயில்லைண்டா என்ன சொன்னார்? எனக்கு தான் வயசு எத்தனை வயசுன்னு கேளுங்க சொல்லுவாங்க. நாங்கள் உங்களோட அதிகமாக பாத யாத்திரை போய் கொண்டு தான் இருக்கேன் விடாமல். நீங்கள் எத்தனை வருஷம் போய் கொண்டு இருக்கீங்க? நான் இப்படி சின்ன காலத்தில் இருந்து நான் கதிர்காம வாரி 8 வயசுல இருந்து. அதுக்கு பிற்பாடு இந்த பாத யாத்திரை வந்து சாதாரணமாக இப்போ ஒரு 15-20 வருஷம் மாதிரி நான் போய் கொண்டிருக்கேன். வயது வந்து எனக்கு 84 வயது. 84 வயது. நான் பிறந்தது வந்து கேரளா. நான் மலையாளம். நான் ஸ்ரீலங்காவுக்கு 2 வயசுல தகப்பனார் கூட்டிட்டு வந்தாரு. அதுக்கு பிற்பாடு நான் கோயில் குளம் போகாமல் தான் இருந்தேன். நான் கோயில் குளம் போகாமல் இப்படி இருக்கிற போது எங்களோட சகோதரமார்கள் 4 பேர் இருந்தாங்க. இந்த 4 பேரும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. நான் கோயிலுக்கு போக மாட்டேன். அவங்கள மிரட்டிடுவேன். நான் தான் கடைசி இப்படி போகிற நேரத்தில் ஒரு 1972 மாதிரி நான் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்தேன். யாழ்ப்பாணம் கோண்டாவில் வந்தால் என்னோட கூட்டாளி சிநேகதன் ஒருத்தர் இருக்கார், ராசன்னு சொல்லிட்டு, அவர் பால் வியாபாரம் இப்போ பெரிய கோடீஸ்வரன். அப்போ அந்த நேரத்தில் கிரபனந்த வாரியார் கொக்குவிலுக்கு வந்திருக்காரு. இவரை பார்க்க போகணுன்னு ஆசைப்பட்டேன். அவர் அழைச்சிட்டு போனார். அழைச்சிட்டு போன பிற்பாடு அவர் சில காரணங்களை சொன்னார், நல்ல மனசுக்கு உரிக்கக்கூடிய மாதிரி.
அதுக்கும் பிற்பாடு நான் அந்த இது சொல்லுகள் எல்லாம் கேட்டதுக்கு பிற்பாடு என்ன டேன்னு சொல்லி கூப்பிட்டாரு மேடைக்கு. டேன்னு சொன்னால் அடிப்பேன் நான் அந்த நேரம். அப்படியான ஒரு முரட்டுத்தனமான ஆட்சி. அப்போ டேன்னு கூப்பிட்டாரு சாமியார்னு சொல்லிட்டு நான் போனேன் மேடைக்கு போனோன்னு உன்னோட பேரை சொல்லவா அப்படின்னு கேட்டார். அப்போ நானும் கொஞ்சம் இதான ஆள் தான், ஒரு சாமி தானே. அப்போ சரி சொல்லுவாரான்னு பார்ப்போம்னு சொல்லி சரி சாமி நீங்கள் சொல்லுங்கள் என் பேரை சொல்லிட்டார். அதுக்கும் பிற்பாடு சொன்னார், உனக்கு கிருஷ்ணன் வரம் இருக்கு, நீ இந்த கடம்புடிச்சு நீ போனீங்கன்னு சொன்னால் உனக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு மந்திர புத்தகம் ஒன்று கொடுத்தாங்க. அந்த மந்திரத்தை நான் வாழ்க்கை நேரத்தில் அதில் நடக்க போகிற விஷயங்கள் எல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதிலிருந்து கோயில் குளத்தை மறக்காமல் நான் நெடுக்க போய் கொண்டிருந்தேன். அதுக்கும் பிற்பாடு நான் தொழில் செய்ய நான் போயிட்டேன். தொழில் செய்தது ஒரு காட்டில் தான். நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு 32 வருஷமாக ஆஃபீஸராக எந்த ஒரு சீவாசியும் கொலை செய்யலை. அதுலேயும் போய் என்ன செய்தேன், ஒரு கண்டு பாருங்கள் அதில் உட்காந்து தியானம் தான் பண்ணுறேன். இப்படின்னு பல முறையாக நடந்துக்கிட்டு வர நேரத்தில் நான் மேரி பண்ணியிருந்தேன். எனக்கு 2 குழந்தை. ஏன்னா 3 தரம் வார்னிங் கொடுத்தாங்க, 3ஆவது தரம் வந்து என்னைய ரிட்டையர் பண்ணி கொடுத்தாங்க. அதுமாதிரி ரொம்ப கஷ்டத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஃபாரஸ்ட்டில் எனக்கு உதவி செஞ்சாங்க மற்ற ஃபீல்டு ஆஃபீஸர்கள். இப்படி இருக்கிற நேரத்தில் எங்களை தகப்பனாருக்கு பெரிய ஒரு எஸ்டேட் இருந்தது. அந்த எஸ்டேட்டில் ஒரு 25 ஏக்கர் எனக்கு எழுதி வைத்தார். அதை வச்சு இந்த தேயிலை அது இல்லாமல் அப்போ நான் அதுக்கடுக்கு நான் போகிறதில்லை. அப்போ வீட்டில் உள்ளவங்கள்ட்ட அதெல்லாம் செய்துக்கிட்டு இருந்தாங்க. நான் கோயில் குளம்னு சொல்லி தான் இப்போ அலைகிறது. அப்போ எங்களோட பரம்பரை கோயில் ஒன்று கண்டியில் எங்களோட மாமனுடைய கோவில், இந்த தாய் மாமனோட அந்த கோயில் வந்து முருகன் கோவில். அந்த கோயில் என்னோட கோவில். இன்னொரு கோவில் இருக்குது காளியம்மன் கோயில், அது எங்களோட ஃபேமிலி கோவில். அப்போ அவங்களெல்லாம் இப்போ பாரம் விட்டுட்டு நான் இப்போ விலகிட்டேன். அந்த 25 ஏக்கரையும் அந்த சின்ன மகளுக்கு நான் எழுதி வச்சுட்டு நான் இப்படி கோவில் குளமாக இப்போ இருக்கிறேன். எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. இந்த மக்கள் பூரா என்னோட ரொம்ப நல்ல. ஒவ்வொரு வருஷமும் இவங்களோட பாத யாத்திரை போவேன். நான் தான் கண்டிச்சாமி. நீங்கள் கேரளாவிலேருந்து வந்திருக்கீங்க, கேரளாவுக்கு போகணும்னு உங்களுக்கு ஆசை இல்லை? எனக்கு இப்போ ஒதுக்கி ஆசை தோண்டலை என்னன்னு கேட்டால், நான் இந்த மக்களோட புழங்கிட்டேன். ரொம்ப என்னோட மேலே நல்ல பாசத்தை வச்சுருக்காங்க. இவங்களோட பாசத்தால் தான் இப்போ நான் வாழ்ந்து கொண்டே இருக்கேன். எங்களை புள்ள குட்டிய வீட்டுக்கு போகணும், எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற அதிக ஆசையெல்லாம் கிடையாது. எனக்கு ஐயா வந்து சாப்பாடு வந்துருக்கு. நன்றி ஐயா. இப்போ பாருங்க வந்து இந்த சூடு தாங்கிலாம் வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்து வெளிக்கிற போயிடும். கூடுதலானாக்க செருப்பும் போட்டிருக்கணும், செருப்பு போடாமல் வந்து போயிடும். ஓகே, எனக்கும் வந்து 2 சாப்பாடு வந்துருந்தது கொண்டு சாப்பிட சொல்லி நான் முதல் வேண்டாம்னு சொன்னாலும் இல்லை அதை சாப்பிட்டா நீங்கள் சாப்பிட்டா தங்களுக்கு சந்தோஷம் வந்து சொல்லிச்சினா. அப்போ நானும் வந்து அந்த சாப்பாட்டை வந்து வாங்கிட்டு போகிறேன். இதோட வந்து நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்வேன். நம்ம சேனல் யாராச்சும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ.